டேய் சின்ன பையல, என்ன மச்சான்? ஒரு நல்ல விஷயம் சொல்ல போற, அது என்னன்னு சொல்லு. எனக்கு நான் எல்லாம் கொடுக்க போறேன். அலையாதடா, இது வேற. என்னவா இருக்கும்? மானுக்கு கண்ணு வச்சு அலைஞ்சிட்டு இருந்தியே, இன்னைக்கு ஏதாவது மாட்டிக்கிச்சா? மான் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம், ஆனா அது இல்ல. இது என்னடா இது விடுகதை மாதிரி இருக்கு? எனக்கு தெரியல மச்சான், ஆளை விடு. உனக்கு தெரியாட்டி உங்க அக்கா கிட்ட கேட்டு சொல்லு. 1.5 வருஷம் பள்ளிக்கூடத்துல படிச்ச உனக்கே தெரியலனா எனக்கு எப்படிடா தெரியும்? சரி மச்சான், நீயே சொல்லு. டேய், உங்க அக்காளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கோயில் பூசாரி கிட்ட நல்ல நாள் குறிச்சு கேட்டிருக்கேன். வர்ற வெள்ளிக்கிழமையே வெள்ளி கொலுசு கட்டி பரிசம் போட்டுக்கலாமா? பாட்டி, எனக்கு கல்யாணத்துக்கு நாள் பார்த்திருக்கு. கைத்தறத்துட்டானா? யாரு யாரா இருந்துட்டா? ஐயோ, நல்ல விஷயம் சொல்ல வந்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன் இந்த கிழவி. கல்யாணம், எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஏழு பேர் தானே உன்ன கல்யாணம் கட்டிக்க போறான். ஆமா, காலுக்கு கொலுசு எப்ப கட்ட போறாங்க? வெள்ளிக்கிழமை. அந்த கொலுசு மட்டும் கல்யாணம் வரைக்கும் உசிறு மாதிரி பாத்துக்கணும். அவன் கட்டினா கட்டிக்கிற போறவனுக்கு உசிருக்கு ஆபத்து வந்துடும். புலிக்காட்டப்பன் கோயில்ல வச்சு எடுத்த கொலுசு மாதிரி. அதனாலதான் அதுக்கு அவ்வளவு மகிமை. நான் பத்திரமா பாத்துக்கிறேன் பாட்டி. கடைசி குடிச்சையில கண்ணப்ப ஒருத்தன் இருந்தான். அவனை கட்டிக்க போறவா இப்படித்தான் ஒழுந்தா கால கொலுசு திருகாடி அழுத்துன்னு சொல்லி கட்டி வச்சுட்டான். மாப்பிள வரப்போறான்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில காட்டு வழியா வரும்போது புலி அடிச்சு பொருத்தான் தூக்கிட்டு வந்தாங்க. அதனால சொல்றேன், கொலுச பத்திரமா பாத்துக்கணும். ஏக்கா, கொலுசு என்ன விலை இருக்கும்? அவங்க வசதியை பொறுத்தது. எங்க அப்பாரு கோயம்புத்தூர் சந்தையில கனகனமா அப்பவே 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரு. ஆமாக்கா, உங்களுக்கு கனகனமா தான் வாங்கணும். என்ன இருந்தாலும் உன் வசதிக்கு 90 ரூபாய்க்காவது வாங்க வேண்டாமா? டேய், 90ல 36 போனா எத்தனைடா? நீ கேள்வி மட்டும் நல்லா கேட்ப, ஆனா வேலையும் செய்ய மாட்டேன். சொல்ல மாட்டேன் போ. டேய், இத மட்டும் சொல்லுடா, வேற எதையும் கேட்க மாட்டேன். அப்ப நான் ஒண்ணு கேட்பேன், அதுக்கு பதில் சொன்னாதான் நானும் இதுக்கு பதில் சொல்வேன். நீ என்ன வேணாலும் கேளுடா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுடா. 90ல 36 போனா எத்தனைடா? இப்ப உன்கிட்ட 90 ஆடு இருக்குன்னு வச்சுக்க, 36 ஆடு கழிச்சல செத்து போச்சுன்னு வச்சுக்க, மிச்சம் எத்தனை ஆடு இருக்கும்? அதுதான் இதுவும். கணக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லடா, பதில் சொல்ற மூஞ்ச பாரு. இதுகிட்ட போய் கேட்டேனே, மூஞ்ச பாரு. இதுக்கிட்ட உனக்கு 54 ரூபாய்? என் மச்சான் கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லிடுச்சு. எங்க சாதி வழக்கப்படி கல்யாண பொண்ணுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வெள்ளி கொலுசு வாங்கி மாப்பிள்ளை கையில கொடுத்து பொண்ணு கல்ல கட்ட சொல்லுவாங்க. எங்க குடும்ப மரியாதைக்கு 90 ரூபாய்க்காவது வாங்க வேணாம். இப்போ என்கிட்ட 36 ரூபா தான் இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். உன் தங்கச்சி கேட்டா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கேன். ஏன் அப்படி பாக்குற? நான் கேட்டத தப்பா நினைச்சுக்கிட்டியா? நான் இத்தனை நாள் உன்கிட்ட வேலை பார்த்ததுக்கு கூலி கேட்கிறேன்னு நினைச்சுக்கிட்டியா? இது வரைக்கும் என் சொந்த அக்காளுக்கு செய்யற மாதிரிதான் நினைச்சு செஞ்சேன். தப்பா நினைக்காத. உனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா நான் கேட்டதை மறந்துரு. நான் வரேன். நில்லடி, கொஞ்சம் இரு. இந்தா, எடுத்துக்க. என்னம்மா அது? இது என் கொலுசு, நீ வச்சுக்க. இது தங்கம்மா. அதனாலதான் உன்னை வச்சுக்க சொல்றேன். ஐயோ, இது ரொம்ப விலை ஜாஸ்தி. தெரியும், அதனாலதான் கொடுக்குறேன். நான் வாங்க மாட்டேன். உங்க அக்கா கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? ஏய், என்னது சின்ன பிள்ளை மாதிரி அழற? கல்யாணம்னு சொல்லிட்டு கண்ணையா கசுக்குவாங்க? அழக்கூடாது. நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் புறப்பட்டு போக போறேன். உன் கல்யாணத்துக்கு இல்லாட்டியும் உன் நிச்சயதார்த்தத்துக்கு இருக்க போறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் உன் மச்சானுக்கு முத்தம் கொடுக்காத. செவிட்டு கிழமை சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நேரம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம் கல்யாணத்தை பேசி முடிங்க. பின்ன இது சாராய கடையா வந்து வாங்கி குடிக்க. இந்த பெரிய மனுஷியை பேச சொல்லுங்க. என்னையா உடம்பு பெருசா இருந்தா நீ பெரிய மனுஷியா? பாட்டி, நீங்க பேசுங்க. இன்னைக்கு பேசி முடிச்ச மாதிரி தான்.
டேய் அந்த டமாரத்தை தூக்கிட்டு வந்து வைங்க, அடிச்சாவது கிளப்புவோம். உருட்டி, ஒரு பக்கம் பார்த்தா மாப்பிள்ள உனக்கு அண்ணன் பையன், இன்னொரு பக்கம் பார்த்தா பொண்ணு உன் அக்கா பொண்ணு. நீ யாரு பக்கம்? ஏன் தனித்தனியா பாக்குற? மொத்தமா ஒரே இடத்துல நின்னு பாக்குறது என்ன இருந்தாலும் நான் மாப்பிள பக்கம் தான். ஏ கிழவி, பானை எல்லாம் சரியா இருக்கான்னு நல்லா பாத்துக்க. 10ஆம் தேதி நல்லா இருக்காது எனக்கு தெரியும். போனாக்கி கேட்டாதான் தெரியும். கவலையே இல்லடா, இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படியே உட்கார்ந்து பேசலாம். ஏய் கிழவி, பானை போட பைத்தியக்காரன், கல்யாணமே ஆகல அதுக்குள்ள பாப்பா பத்தி பேசுறீங்க. பொண்ணு குடும்பம் நல்ல குடும்பம், வெளியில போனா கிடைக்காது, விட்டுறாத. சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 6 பானை கொண்டு வந்துட்டீங்க, நாங்களும் பாத்துட்டோம். அடடே ஆராய்ச்சிக்காரமா, பொண்ணு வீடு தானா? இத முன்னாடியே சொல்லாம போயிட்டீங்களே. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. பானையில இருந்து பருப்புல இருந்து அரிசி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். யானை ஒண்ணுதான் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? அதுக்கு பதிலா தான் இதை கொண்டு வந்திருக்குமே. ஆமா, எங்க ஜாதி வழக்கப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க கொலுசு பண்ணி கொடுக்கணும். அத புலிக்காட்டம்ம கால்ல வச்செடுத்து மாப்பிள்ளை கையால பொண்ணு அதை கட்டிக்கணும். பொண்ணு தாலி கட்டிக்கிற வரை அந்த கொலுசை புனிதமா பாத்துக்கணும். கல்யாணம் ஆகிற வரை அவ கால்ல தான் உசுறு இருக்கணும். அதானே? டேய், புரிஞ்சு போச்சுடோ. என்ன இருந்தாலும் படிச்சவங்க தான். எவ்வளவு விலாவரியா சொல்றாங்க பாத்தியா? வள்ளி, கொலுசு எடுத்துட்டு போய் புலிக்காட்டம்ம கால்ல வச்சு எடுத்துட்டு வந்துரு. தங்கம்மா, டேய் கட்டவனா எடுத்து ஓடிடலாம். சித்தப்பு, தங்கமா டேய் மனசு மாறக்குள்ள படக்குன்னு கட்டிவிடு. என்ன சித்தப்பு, இதத்தான். மனசு மாற அளவுக்கு நாங்க ஒண்ணு பொசக்கட்ட குடும்பம் இல்ல. நாங்க சொன்னபடிதான். அதுவும் வீரவத்திரம் பொண்டாட்டி. நான் இருக்கும் போது தப்பு எதுவும் நடக்குமா? டேய், ஒரு தடவை சொன்னது செவிட்டு காது கேட்டுருச்சு. சகுனம் நல்லாவே இருக்கு, கொலுசு எடுத்து கட்டு. உனக்கு பரவாயில்ல, கால் சிறுசா இருந்து கட்டிவிட்டேன். நான் என் பொண்டாட்டிக்கு கொலுசு பத்தாம 2 கொலுசையும் சேர்த்து ஒரே காலில் கட்டிவிட்டேன். அம்மா, நீங்க இந்த கிராமத்தை விட்டு போனீங்கன்னா இந்த கிராமமே வெறிச்சோடி போயிரும்மா. ஊருக்கு போனதும் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை கட்டி உங்க புருஷரோட வந்து நீங்க எங்களை எல்லாரையும் பார்க்கணுமா. உங்களை விட்டு பிரியத்துக்கு எனக்கு மனசே ஒப்பல. ஏங்க நானும் போயிட்டு வரட்டா? ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கு கூட என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட்டு போயிடும். கூட்டிட்டு போங்கம்மா, வேண்டான்னு சொல்லிடாதீங்க. வேன் தாங்கம்மான்னு பாருங்க. ஐயோ, கால் தாங்கலீங்கோ. இவ்வளவு நாள் இருந்துட்டு வள்ளி கல்யாணத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? நான் அடுத்த வாரத்துக்குள்ள இதுவரை செஞ்ச ஆராய்ச்சியை கட்டுரையா எழுதி காலேஜ்ல கொடுக்கணும். அதுக்காக தான் போறேன். பாட்டி வரட்டுங்களா? மகராஜா போயிட்டு வாமா. இந்த செவிட்டு கல்வியை மறந்துடாத. மறக்க முடியுமா? கத்துற கத்த அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கையெடுத்து யாரும் நிக்க முடியாது. சும்மாயா? வள்ளி, கண்ணை தொடச்சுக்க. ஏய், உன் கல்யாணத்துக்கு இல்லாட்டியும் உன் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு தானே போற. இங்க பாரு, கல்யாணம் கட்டிக்கிறது முக்கியம் இல்ல, சீக்கிரமா புள்ள பெத்துக்க. சீக்கிரமா புள்ள பெத்துக்கிறது எப்படின்னு தெரியாட்டி செவிட்டு கழுவி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காத. நீ இந்த கிராமத்துக்கு திரும்பி வரவே மாட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நினைச்சா கார்ல 5 மணி நேரத்துல நான் இங்க வந்துருவேன். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நிச்சயமா நான் இங்க வருவேன். போகும்போது உன்னையும் உன் மச்சானையும் நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். வர வள்ளி. ஆமா, நானும் உங்க கூட வரமா. மெயின் ரோடு வரைக்கும் வந்து உங்களை வழி அனுப்பிச்சிட்டு நான் பக்கத்தூர் சந்தைக்கு போகணும். எதுக்குன்னு கேளுங்கம்மா. கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா சாமான்களும் வாங்கணும். உப்பு மஞ்சள் ஆரம்பிச்சு எல்லாமே வாங்கணும். இன்னைக்கு நல்ல நாளா. வெரி குட். வாங்க வேலன். அப்ப நான் போயிட்டு வரேங்க. வரேன். யானை எல்லாம் ஏற்பட்டாங்க. என்னையா? போங்க 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 போங்க. இந்நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். வேலனும் வள்ளியும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருப்பாங்க. அவளுக்கு பொண்ணு பிறந்தா நிச்சயமா அவ என் பேரை தான் வைப்பா.
லலிதா, நீ சொன்னது கதை மாதிரி இருக்கு. வாழ்க்கையில கூட இப்படி பொண்ணுங்க இருக்காங்கங்கறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரும்போது முடிஞ்சா வேலனி வழியை கூட்டிட்டு வந்துரு. ஐ வாண்ட் டு see them. பின்ன நான் எதுக்கு போறேன்? வேலனையும் வள்ளியும் கூட்டிட்டு வந்து உங்க ஃப்ரெண்ட் ஹோட்டல்ல ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண போறேன். பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க பாருங்களேன்.